டாடிக்கு பூமி மேலதான் பாசம், என் மேல அவருக்கு பாசமே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா மாமா. ஐயோ, அவ அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? கூப்பிடு, நான் அவகிட்ட பேசுறேன். நீங்க கூப்பிட்டு பேசினாலும் அவ சங்கடம் குறையாது மாமா. நீங்க தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். எங்களை எங்கேயாவது வெளியில அனுப்புறதும் அதுக்கு ஹனிமூன்னு ஏதாவது சொல்லி. ஓ, டைமுக்கு சரியான ஐடியா கொடுத்த. சரி, நட்சத்திரா கூப்பிடு, நான் பேசிக்கிறேன். சரி மாமா, இப்பவே போய் கூட்டிட்டு வரேன். மாமா முன்ன கூப்பிடுறாரு. எதுக்கு? என்னமோ எனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட ஏதோ பேசணுமா? டாடி கிட்ட கண்டதையும் சொல்லி என்ன மாட்டி விடல. பூமி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கிராண்டா செலிப்ரேட் பண்ணதுனால நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தல, அததான் நான் சொன்னேன். உண்மைதானே? உண்மைதான். அந்த வார்த்தையை டாடி கிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம்? சரி வா. பாவம், அந்த பூமிய அவங்க அப்பா அனாதையா தனியா விட்டுட்டாரு. செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களை கூட எதுவுமே செய்யாம விட்டுட்டாருன்னு இந்த உலகம் என்னதான் கேவலமா பேசும் நட்சத்திரா. அதனாலதான் இந்த சமுதாயத்துக்காக பூமி எங்க வரவழைச்சு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தி அனுப்பி வச்சிட்டமா. சரி, உன் கழுத்துல தாலி கட்டினது உனக்கு பிடிக்கலனாலும் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவன் கூட நீ குடும்பம் நடத்திட்டு இருக்கல, நீதாம்மா, நீதான் என்னோட உண்மையான மகன். நீ வேதனைப்பட்டா என்னால பார்க்க முடியாதுமா. அதனால உங்க 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கலான்னு நான் டிசைட் பண்ணிட்டேம்மா. சொல்லுமா, நீங்க எங்க போறீங்க? நம்ம டிராவல் ஏஜென்ட் கிட்ட சொல்லி டிக்கெட்ஸை புக் பண்ண சொல்றேன். ஆஸ்திரேலியாவா, சுவிட்சர்லாண்டா, மால்டிவ்ஸா, இல்ல ட்ரீம் டெஸ்டினேஷன் ஏதாவது இருக்கா? சொல்லுமா, நீ எங்க விருப்பப்படுறியோ அங்க நான் அனுப்பி வைக்கிறேன். சொல்லு நட்சத்திரா, மாமா கேக்குறாருல. ஊட்டியா? ஊட்டி போடுமா மாமா? ஊட்டியா? அம்மா வாடா. என்னம்மா? உனக்கு இப்பதான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. சிவா பூமியோட தம்பின்னு அவன் போய் சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கே உனக்கு கோவம் வந்துருச்சா? ஆமாமா. ஆனா எனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே தெரிஞ்ச உண்மை ஒண்ணு இருக்கு ககன். என்னதுமா அது? சொல்றேன் கேளு. அம்மா, எனக்கு இந்த ஹாஃப் சாரி எல்லாம் சுத்தமா பிடிக்காதுமா. நான் இப்ப போட்டுக்கிறேன் பாத்தீங்களா, இந்த ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அடியே, என்னோட ஆசைக்காக ஒரு வாட்டி போட்டுக்கோன்னு சொல்றேன்டி. இந்த ஹாஃப் சாரில நீ அழகா இருந்தா இதே மாதிரிதான் இனிமே உனக்கு வாங்கி தருவேன்னு நான் சொல்லலையே. என் செல்ல தங்கம்ல, ப்ளீஸ்மா போட்டு காட்டு. செல்லும்ல. ஓகே, உங்களுக்காக நான் இத போட்ட உடனே கழட்டி போட்டுருவேன் சொல்லிட்டேன். அழகா இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் இதே ட்ரெஸ்ல இருன்னு என்கிட்ட எந்த ஐஸும் வைக்க கூடாது. சரிம்மா, நான் சமையல் செஞ்சிட்டு இருக்கேன், நீ போட்டுட்டு வா. ஒரே ஒரு வாட்டி இதுல உன்னை பார்த்து என் ஆசையை தீர்த்துக்கிறேன். சரியா? போ 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 போ, சீக்கிரம் போ. இந்தா பூரி. சூப்பரா வந்திருக்கு சிவா, ரொம்ப அழகா இருக்கு. தேங்க் யூ சிவா. வெல்கம் பூரி. சரி, எனக்கு படிக்கிற வேலை நிறைய இருக்கு. ஓகே சிவா, கேரி ஆன். பூர்ணி, இங்க வா. வான்னு சொன்ன. என்னடி, நான் ஏன் ஆசைக்காக இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வான்னு சொன்னேன். என்கிட்ட தானே நீ ஃபர்ஸ்ட் காட்டணும். அம்மா, அது வந்து என்னடி அந்த போட்டோ? கேஷுவலா தான் போட்டோ எடுத்தோம். உண்மையை சொல்ல சொல்லன்னு. நாங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோமா? மம்மி,
மம்மி என் இளவரசன் வருவான். ஹே மருதாணி பாட்டி ஆ, என் மம்மிய பாத்தியா? அரண்மனை மாதிரி வீடு இல்லையா? இங்க எங்கேயாவது தான் இருப்பா. இந்த மூலையிலயோ அந்த மூலையிலயோ உட்காந்துக்கிட்டு ஸ்வெட்டர் பின்ற மாதிரி யாரை எப்ப என்ன செய்யலான்னு சதித்திட்டம் தீட்டிட்டு இருப்பா. நான் மம்மிய பாத்தியான்னு தான் கேட்டேன். இந்த கதையெல்லாம் ஒண்ணும் கேக்கல. ஓ மம்மி எதுக்கு தேடுற பேபி? பிரச்சனை என்னன்னு சொல்லு. சொடுக்கு போடுறதுக்குள்ள சால்வ் பண்ணிடுறேன். ஓ உனக்கு அவ்ளோ சீன் இருக்கா? உன் மம்மி கூட சேர்ந்து சுத்துறதால உன் மம்மிய விட இப்ப டபுளா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வேணும்னா டெஸ்ட் பண்ணி பாரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. சால்வ் பண்ணலன்னா அப்ப கேளு. சரி இரு என்னன்னு சொல்றேன். அந்த செரி இருக்கான்ல, அவன் டாடி கிட்ட ஏதோ சொல்லி உசுப்பேத்தி விட்டான். அதனால டாடி உடனே எங்களை இப்போ ஹனிமூனுக்கு போக சொல்லிட்டாரு. அத நீ தடுப்பியா? கொட்டாய் விடுற மாதிரி ஜாலியா தடுக்கிறேன். வா கமான். வா வா பாரு. ஐயோ எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஒருவேளை நீ குதிக்க போறியா என்ன? ஆ? நீ குதிச்சாலே ஹனிமூன் ஒண்ணு நிக்க போறது இல்ல. நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒன்ன மாதிரி தான் அப்பாவித்தனமா நானும் இருந்தேம்மா. நான் குதிக்கிறதால உன் ஹனிமூன் நிக்க போறது இல்லன்னு எனக்கு தெரியாதா என்ன? ஆனா நீ குதிச்சா அதை தடுக்க முடியும். நான் குதிக்கணுமா? இதான் உன் மனங்கட்டி ஐடியாவா? நான் இன்னும் சொல்லி முடிக்கல. நீ டென்ஷன் ஆகாதம்மா. இங்க பாரு பேபி, இதை இப்படி புடிச்சுக்கிட்டு ஒரு காலை தூக்கி இப்படி போடு. ரெண்டாவது கை சப்போர்ட்ல ரெண்டாவது காலையும் தூக்கி அப்படி போடு. மெதுவா இந்த செவத்தை பிடிச்சுக்கிட்டு கீழே வழுக்கின மாதிரி இருப்ப. வழுக்கி கீழே விழற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு சத்தமா கத்த ஆரம்பிக்கணும். ஆ ஆ அப்படின்னு. நான் போய் பதட்டமா செரிய எங்க கூட்டிட்டு வருவேன். உன்னை காப்பாத்துறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான். நீ அவன் கைய பிடிச்சு அப்படியே அவனை கீழே தள்ளி விட்டுடுற. அதுக்கப்புறம் அவன் கீழே விழுந்துருவான். அந்த செரிக்கு இடுப்பு உடைஞ்சு போயிடும். அம்மாடி, ஹனிமூனுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது இடுப்பு தான். அதே உடைஞ்சிருச்சுன்னா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அம்மாடியோ மருதாணி பாட்டி, இது சூப்பர் ஐடியா. நீ இத்தனை வருஷத்துல ஒரு பெஸ்ட் ஐடியா கொடுத்திருக்கனா அது இதுதான். நீ சூப்பர் மருதாணி பாட்டி. அம்மாடி, ஹனிமூன்ல இத அவன் உனக்கு கொடுக்காம இருக்கணும்னா இப்ப நீ ஆக்ஷன்ல இறங்கி ஆகணும். ஓகே மருதாணி பாட்டி. ஓகே கமான் கமான் ஆரம்பி. அப்படிதான் அப்படிதான் அதேதான் அதேதான். அது